3 பெண்கள் முன்னிலையில் அநாகரிகமான ஒழுங்கற்ற செயல்களில் ஈடுபட்டதாக பிடிப்பட்ட 24 வயது மாணவனை விசாரணைக்கு உதவும் பொருட்டு 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கும்படி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 377D இன் கீழ் அநாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டது தொடர்பான விசாரணைக்காக அந்த மாணவனை காவலில் வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் நூர் அஷிடா ரஹ்மான் உத்தரவு பிறப்பித்தார். ஜனவரி 26ஆம் தேதி காலை 8 மணி அளவில் அந்த மாணவன் ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டதாக போலீஸ் புகாரில் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான 34 வயது இல்லத்தரசி 2 தோழிகளுடன் மெது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அருகில் உள்ள புதரில் இருந்து சத்தம் கேட்டுள்ளது. பின்னர் அப்பெண்கள் அடர்ந்த காட்டில் உள்ள ஒரு புதரில் நிர்வாணமான நிலையில் அந்த மாணவன் இருந்ததை கண்டு போலீசில் புகார் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவன் கைது செய்யப்பட்டார். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.